வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புளிக்குழம்பு ரசம். அதுக்கு எந்த மாதிரி கேரட் பீன்ஸ் பொரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேரட் பீன்ஸில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சிடுறேன். வேக வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் நைஸாக நறுக்கி நம்ம ஃபஸ்ட்டு தாளிச்சுக்கிறோம். தாளித்து இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா ரெண்டும் தனித்தனியாக இதில் சேர்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தான் நம்ம மிளகாத்தூள் போடாததுக்கு காஞ்ச மிளகா தான் போடுவோம். நல்ல வாசனையாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு காஞ்ச மிளகா போட விருப்பம் இல்லாட்டி வெறும் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த பச்சை மிளகா வந்து நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். ஒரு 1/2 பிஞ்ச் அளவு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகம் ரெண்டும் பொடி பண்ண தூள், ரொம்பவே வாசனையாக இருக்கும் மிளகு ஜீரகத்தூள் இதுக்கு போட்டிங்கன்னா. இப்போ நமக்கு கேரட் பீன்ஸ் வெந்துருச்சு. அதில் கம்மியான அளவு தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் அந்த தண்ணி வந்து தண்ணியில் சத்தெல்லாம் போய் வேஸ்ட் ஆயிரும். ஸோ கம்மியான அமௌண்ட் தண்ணி ஊற்றி தண்ணியோட இதில் நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் 2 தடவை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணி வற்றி உங்களுக்கு பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதில் நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பூ சேர்க்கலை. ஒரு 4 பூண்டு பல்ல வந்து நல்லா தட்டிட்டு போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக போட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் துருவல், ஜீரகம், பச்சை மிளகா இது 3 அரைச்சி சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக உப்பு சேர்க்குறேன். முதல்ல நான் சேர்த்த உப்பு வந்து எனக்கு கம்மியான அமௌண்ட்டாக இருக்கனால லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல போட்ட உப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதிலே நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதில் தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா இது 3 போட்டு நல்லா அரைச்சி செஞ்சிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு எந்த மெத்தடு பிடிக்குதோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கும். ஸோ திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவோடு நம்ம சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பட்ஸ் மூலமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.